ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம எக்ஸாம் டிப்ஸ். நம்ம நீங்கள் பார்க்க போகிறது எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கு ஃபிசிக்கலுக்கு ஒரு சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் நம்ம கிடைச்சிருக்கு சரிங்களா. அந்த அப்டேட் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இது என்ன மாதிரி அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, நியூ செலெக்ஷன் ப்ராசஸ், அதாவது இந்த ஆர்எஃப்ஐடி யூஸ் பண்ணுறாங்களா, அது வந்து என்ன ஆர்டரில் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ கேண்டிடேட்ஸ் கூப்பிட்றாங்க, மொத்தம் எத்தனை நாள் நடத்துகிறாங்க, எவ்வளோ கேண்டிடேட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த ரோடு வந்து இப்போ மெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா. ரோடு வந்து நமக்கு எவ்வளோ 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து மென் கேண்டிடேட் வந்து ரோட் ட்ராக்காக தான் இருக்கும். உமன் கேண்டிடேட் வந்து இந்த 20 ஸ்டார்ட் ஆச்சுன்னா தெரிஞ்சிடும் சரிங்களா. இல்லைனா என்னோடய ஃபிசிக்கல் கூட 20th தான், ஆகஸ்ட் 20 வந்து எனக்கு ஃபிசிக்கல். நான் போயிட்டு அங்கே போய் கேட்டு கூட நான் சொல்கிறேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கேண்டிடேட் வரைக்கும் கூப்பிட்றாங்க பார்த்துக்கணும் சரிங்களா. ஒவ்வொரு நாளும் சேம் கேண்டிடேட் வந்து கூப்பிடல, அதாவது சேம் கவுண்ட் ஆஃப் நம்பர் வந்து கூப்பிடல, டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. 20 ஆகஸ்ட் மாதம் 20 வந்து ஃபஸ்ட் நாள் அதான் கண்டக்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட் நாள் வந்து 800 பேர் கூப்பிட்றாங்க சரிங்களா. ரெண்டாவது நாள் 21 பார்த்திங்கன்னா 1000 பேர், 22 பார்த்திங்கன்னா 1200 பேர், 23 1200 பேர் சரிங்களா. 24 வந்து சண்டே, அதனால் வந்து லீவு சரிங்களா. அன்றைக்கி வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க சண்டே வந்து. நெக்ஸ்ட்டு 25 1200 பேர், 26 1200, 27 1200, 28 1200, 29 வரைக்கும் 1200 பேர் சரிங்களா. 30 பார்த்திங்கன்னா 1125 பேர் கூப்பிட்ருக்காங்க. 30 வந்து ஒரு 75 பேர் வந்து கம்மி பண்ணிட்டாங்க சரிங்களா. 31 சண்டே, ஸோ லீவு. 1 2 வந்து உமன் கேண்டிடேட் சரிங்களா. உமன் கேண்டிடேட் வந்து 1 பார்த்திங்கன்னா 1200 பேர் கூப்பிட்றாங்க. 2 பார்த்திங்கன்னா 145 பேர் தான் கூப்பிட்ருக்காங்க சரிங்களா. உமன் கேண்டிடேட்டுக்கு 1 2 மட்டும்தான், மிச்ச நாளில் கிடையாது. ஆனால் இன்னொரு விஷயம் வந்து நான் இதில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கேண்டிடேட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து உமன் கேண்டிடேட்ஸுக்கு நமக்கு 28 29 சம்திங் யாரோ அனுப்பியிருந்தீங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பி எனக்கு இந்த டேட்டில் வந்து ஃபிசிக்கல் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு அட்மிட் கார்டில் என்ன டேட் இருக்கோ இதை நீங்கள் வந்து இது வந்து ஓரலாக வச்சுக்கோங்க சரிங்களா. இந்த டேட்டில் தான் உமன் கேண்டிடேட்ஸ் நடக்குதுன்னு இல்லை, உங்களுக்கு அட்மிட் கார்டில் என்ன டேட் இருக்கோ அந்த டேட்டுக்கு நீங்கள் கரெக்டாக போயிருங்க சரிங்களா. இது வந்து மென் கேண்டிடேட் வந்து குழப்பாது. ஆனால் உமன் கேண்டிடேட் வந்து ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க, வாட்ஸ்அப்லேயே கேட்டிருந்தீங்க. அட்மிட் கார்டில் வந்து எனக்கு 29 சம்திங் யாரோ 2 பேர் கேட்டிருந்தீங்க சரிங்களா. அவங்கெல்லாம் தயவு செஞ்சு உங்களுக்கு அட்மிட் கார்டில் என்றைக்கு உங்கள் பிஇடி டேட் இருக்கோ அன்றைக்கி நீங்கள் ஆவடி சிஆர்பி போயிருங்க சரிங்களா. 1 2 அந்த இதுதான் நமக்கு உமன் கேண்டிடேட் வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்கு. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்கணும். உங்களோட அட்மிட் கார்டில் என்ன டேட் இருக்கோ அன்றைக்கி நீங்கள் பிஇடி அட்டன் பண்ண போயிடணும் சரிங்களா. ஓகே, மொத்தம் வந்து எத்தனை கேண்டிடேட் கூப்பிட்ருக்காங்கன்னா ஆவடி சிஆர்பிஎஃப்பில் மொத்தம் 12,670 பேர் வந்து கண்டக்ட் பண்ணாங்க, மென் அண்ட் உமன் சரிங்களா. மேலில் இதில் வந்து எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா 11,325 பேர் மேலு. ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 1,345 பேர் வந்து ஃபீமேல் கேண்டிடேட் சரிங்களா. மொத்தமாக நம்ம சிஆர்பிஎஃப்பில் வந்து 12 நாள் கண்டக்ட் பண்ணாங்க சரிங்களா. மொத்தம் 14 நாள், 2 நாள் வந்து சண்டே லீவில் போயிடும். மொத்தம் 12 நாள் வந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும், அதாவது ஸ்டார்டிங் கேட் என்ட்ரிலேருந்து என்னென்ன வெரிஃபை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து கேட் என்ட்ரியில் வந்து அட்மிட் கார்டு அண்டு ஃபோட்டோ ஐடி சரிங்களா. ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் வச்சு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி முடிச்சப்பறம் அடுத்து வந்து பயோமெட்ரிக் இந்த இதெல்லாம் ப்ராசஸ் நடக்கும். உங்களுக்கு உள்ளே கூட்டு போயிடுவாங்க. உள்ளே கூட்டு போய் இந்த பயோமெட்ரிக் கைரே வைக்கிறது அந்த ப்ராசஸ்லாம் போகும். அந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சப்பறம் ஃபைல் அட்டாச் பண்ணுவாங்க சரிங்களா. ஆளுக்கு ஒரு ஃபைல் கொடுத்து அதில் ஒரு ஃபார்ம் மாரி ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க. ஃபில்அப் பண்ணி அதை அட்டாச் பண்ணுவாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்டி அந்த மெத்தட் வந்து நடக்கும் சரிங்களா. செஸ்ட் வெயிட் வெயிட் மெஷர்மெண்ட் அது வந்து நடக்கும். அதில் பிஹெச்டியில் வந்து குவாலிஃபைடு அண்ட் டிஸ்குவாலிஃபைடு 2 பேர் பிரிச்சுருவாங்க சரிங்களா. அந்த ஹைட்டு கம்மியாக இருக்கும் அவங்களாம் டிஸ்குவாலிஃபைடு, அந்தமாரி அந்த குவாலிஃபைடு டிஸ்குவாலிஃபை பிரிச்சுருவாங்க. குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் வந்து அடுத்து ரன்னிங் ரேஸுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க சரிங்களா. இந்த ஆர்எஃப்ஐடி எல்லாம் மாட்டிட்டு அதை ஸ்கேன் பண்ணுற அந்த ப்ராசஸ் வந்து போயிடுவாங்க. அந்த ஆர்எஃப்ஐடியில் செட் பண்ண பிறகு நீங்கள் ரன்னிங் ஓட போயிடுவீங்க. ரன்னிங் ஓட முடிச்ச பிறகும் குவாலிஃபைடு அண்ட் நாட் குவாலிஃபைடு வந்து செப்பரேட் பண்ணி நாட் குவாலிஃபைடு வந்து ஸ்லிப் கொடுத்து அப்புறமே அனுப்பிவிட்ருவாங்க. குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு ஹாஃப் டே வரைக்கும் வச்சுருப்பாங்க சரிங்களா. ஹாஃப் டே வரைக்கும் வச்சுருந்து அனுப்பிவிடுவாங்க. இவ்வளோதான் சரிங்களா. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இவ்வளோ தான். பெருசாக ஒன்றுலாம் நீங்கள் எதுவும் யோசிச்சுட்டு அவசியம் இல்லை. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஃப்ரீ மைண்டோடு போங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா. இருக்கலே ஒரு ஈஸியான ரேஸ் தான். நீங்கள் எஸ்எஸ்சிஜிடி வந்து ஆர்மியை கம்பேர் பண்ணும்போது எஸ்எஸ்சிஜிடி வந்து ரேஸ் வந்து இருக்கலே ஈஸியான ரேஸ் சரிங்களா. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸும் ரொம்ப ஈஸி தான். ஸோ அதை பற்றி பெருசாக யாரும் ஒரி பண்ணிக்க வேணாம் சரிங்களா. எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். எனக்கு வந்து ஆகஸ்ட் 20 நான் போகிறேன். என்னால் முடிஞ்ச தகவல்களை ஆகஸ்ட் 20 நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா. ஃபஸ்ட் டே எனக்கு ஃபிசிக்கல். என்னால் முடிஞ்ச டீட்டெயில்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட்.